இப்படிப்பட்ட இதில் ஒரு தொங்கு சட்டசபை, யாருக்குமே 118 சீட்டு வரல, எந்த கூட்டணிக்கும். இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு வைங்க, யார் வந்து இந்த இன்னொருத்தருக்கு ஆதரவு கொடுப்பாங்க? அதிகார பங்கு யாரு கொடுத்தா? இல்லைங்க, திமுக கூட்டணியிலேருந்து ஏதாவது ஒரு கட்சி வந்து அதிமுக அரசுக்கு ஆதரவு கொடுக்குமா? கொடுக்காது. பொதுவாக கொடுப்பதற்கு பிஜேபி இருக்காது. அந்த பக்கத்துல இருந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சரி, இவங்க 2 பேருமே விஜயை வந்து முதல்வராக ஏற்றுக்கொள்வார்களா? எடப்பாடியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஸ்டாலின் உதயநிதியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சீமானை பொறுத்தவரை அவர் வந்து நான் தான் ஆட்சிக்கு வருவேன்னு அவரும் சொல்லலை. அவருக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியில் வந்து நம்ம வந்து 8%லேருந்து ஒரு கால் அவர் அதை விட கூடுதலாக பெறுவார்னு சொல்லலாமே தவிர 40% வாக்கு வங்கி எந்த கட்சியோ கூட்டணியோ பெறுகிறதோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். இப்போ இந்த 40% என்பது கிடைக்காமல் இது சிதறுண்டு போனால் யாருமே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்.